சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவருக்கு ஹஜ்ஜுல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கு எப்படி விளங்கிக் கொள்றது? எங்களுக்கு தெரியாதே, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜா நாங்க எப்படி விளங்கிக் கொள்றது? ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு தெரியாது. தொழுதோம், எங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா தெரியாது. நோன்பு பிடிச்சோம், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது. ஜகாத்து கொடுத்தோம், அந்த ஜகாத்து அல்லாஹ்விடத்தில் சென்று அடைந்ததா இல்லையா என்று தெரியாது. அதே போன்றுதான் கேட்கின்றோம், யா ரசூலல்லாஹ், ஹஜ் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குரிய அறிகுறிகள் என்ன? அதுக்குரிய அறிகுறிகளை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித் தாருங்கள் என்று கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 அறிகுறிகளை சொன்னார்கள். இந்த 3 அறிகுறிகள் ஒரு ஹாஜி இடத்தில் இருந்தால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அதிலே முதலாவது தீபுல் கலாம். அவருடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை கொண்டு பாவிப்பார். ஒருவரோடு பழகின்ற பொழுது, சமூகத்தோடு பழகுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுவார், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார், மோசமான அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டார், நல்ல வார்த்தைகளை கொண்டு மக்களோடு பழகுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் அநேகமானவர்கள் ஹஜ் சென்றிருக்கிறார்கள், ஹஜ்ஜை முடித்திருக்கின்றார்கள். என்னிடத்தில் இந்த பழக்கம் இருக்கின்றதா? நான் ஹஜ்ஜுக்கு சென்று வந்து 10 வருடமாகிட்டு, 15 வருடமாகிட்டு, 20 வருடமாகிட்டு, என்னிடத்தில் இந்த தீபுல் கலாம் நல்ல வார்த்தைகள் மக்களிடத்தில் உபயோகிக்கின்றேனா? மக்களிடத்தில் பழகின்ற பொழுது கெட்ட வார்த்தையை விட்டும் தவிர்த்திருக்கின்றேனா? என்னுடைய வார்த்தை பிரயோகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஹாஜிகள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நஷ்டம், கவலை. எங்களுடைய உடலை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய செல்வங்களை செலவழித்ததில் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஹஜ் அங்கே ஜீரோவாகிவிடும். நல்ல வார்த்தைகள், நல்ல உபயோகங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் ஹாஜி என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவன். இரண்டாவது சொன்னார்கள், இரண்டாவது ஒரு ஹாஜி இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற அடையாளத்தில் இரண்டாவது அடையாளம் அதாவது சாப்பாடு கொடுக்கக்கூடிய வழக்கம் அவரிடத்தில் இருக்கும். பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிக்கு இருக்கும். ஹஜ்ஜுக்கு முன்னால் அவருக்கு இந்த பழக்கம் இருக்காது, இருந்திருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அவருடைய தன்மையில் இரண்டாவது தன்மை மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கேட்டு வரக்கூடியவரை விரட்ட மாட்டார். பசித்தவருக்கு அங்கே உணவு கொடுக்காமல் தடுக்க மாட்டார். தன்னிடத்தில் இருக்கின்றவற்றை அவருக்கு கொடுத்து உதவுவார். இது இரண்டாவது அடையாளம். இந்த அடையாளம் என்னிடத்தில் இருக்கின்றதா? கேட்டு வருகின்றவரை நான் விரட்டுகின்றேனா அல்லது ஆதரிக்கின்றேனா? அவர்களுக்கு அவருடைய பசியை நான் போக்குகின்றேனா அல்லது அந்த பசியை விட்டும் அவர்களை விரட்டுகின்றேனா? கொஞ்சம் யோசியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பழக்கம் என்னிடத்தில் இருந்தால் என்னுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. நான் சொன்ன வார்த்தைகள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இது இல்லாமல் இந்த ஹஜ்ஜை நான் நிவர்த்தி செய்திருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு எல்லாம் நான் செய்யாமல் இருந்திருந்தால் என்னுடைய ஹஜ் அது கேள்விக்குறிக்குரிய ஹஜ், அது சந்தேகமான ஒரு ஹஜ். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது சொன்னார்கள் நஷ்ரு சலாம். ஆக மிக முக்கியமான ஒரு அமல் சலாமை பரப்புவது. அன்புக்குரியவர்களே, இது ஹாஜிகளுக்கும் தான், ஹாஜி அல்லாதவர்களுக்கும் தான் ஒரு விடுபட்ட ஒரு வணக்கமாக மாறிவிட்டது. 4 பேர்கள் வருகின்றார்கள், தெரிந்தவருக்கு மட்டும் சலாமை கொடுக்கின்றோம்.
முசாஃபஹா செய்கின்றோம், மற்றவர்களுக்கு சலாம் சொல்வது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அறிகுறி, அந்த காலம் வந்துவிட்டால் சலாம் சொல்வதற்கு கஞ்சத்தனம் படுவார்கள். தெரிந்தவர்களுக்கு மட்டும் தான் சலாம் சொல்லுவார்கள், தெரியாதவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அவர்கள் சலாம் சொல்ல மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த காலத்துக்கு அது ஒரு ஒப்பாக இருக்கின்றது. கியாமத்துடைய நாள் வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றுகின்றது. சலாம் சொல்வது குறைந்து விட்டது. சிறியவர்கள் பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் சலாம் சொல்வதற்கு இன்றைக்கு கஞ்சத்தனம் படுகின்றார்கள். தன்னுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு கூட சலாம் சொல்லாமல் நுழையக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கின்றோம். தன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம், தன்னுடைய மகனுக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம், தன்னுடைய தந்தைக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம், தன்னுடைய தாய்க்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம், உறவினர்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புவதற்கு இன்று வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஹாஜியுடைய அடையாளம் தான், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம் தான் அவர் காணக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லுவாரு. சலாம் சொல்லுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்கள் இருவருக்கும் உண்டாகட்டும் என்ற அந்த விடயத்தை அவர் காணக்கூடிய முஸ்லிம்களுக்கு சொல்லுவார். இது ஒரு ஹாஜியுடைய பண்பு, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று விடயங்களும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஹஜ், நான் செய்த ஹஜ், நான் செலவழித்த பணங்கள், நான் செலவழித்த காலங்கள், என்னுடைய உடலுடைய சக்திகள் அனைத்தும் வீணானது. இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. கொஞ்சம் யோசியுங்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றவர்கள் யோசியுங்கள். நான் சென்று அங்கே நல்ல விடயங்களை அங்கே பேசி நல்ல விடயங்களை செய்து என்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு பாவத்தின் பக்கம் செல்ல விடாமல் நாவை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த இடத்திலிருந்து வந்ததுக்கு பின்னால் இந்த மூன்று அமலும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு, என்ற நீயத்தோடு நாங்கள் செல்வோம். அன்புக்குரியவர்களே, இது இல்லாமல் நாங்கள் எவ்வளவுதான் ஹஜ் சென்றாலும், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், உம்ராவுக்கு மேல உம்ரா இதை செஞ்சாலும் அன்புக்குரியவர்களே எந்த பயனும் கிடையாது.